இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க தீவிர ஆலோசனை. கட்சியை பலப்படுத்த என்ஆர் காங்கிரஸ் அதிரடி திட்டம். புரட்டாசி மாத 3ஆம் சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் பக்தர்கள் சாமி தரிசனம். புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை, குளிர்ச்சியான சூழலால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. 2010ஆம் ஆண்டை வரையறுக்கப்பட்ட ஆண்டாக அறிவிக்க வேண்டும். பழங்குடியினர் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் முதலமைச்சரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையாக தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடனான தீவிர ஆலோசனை கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சராக பதவி வகித்து வந்த ரங்கசாமி கடந்த 2008ஆம் ஆண்டு கட்சியில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 2.5 ஆண்டு காலம் அமைதியாக இருந்த அவர் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். கட்சியின் தலைவராகவும் அவரே பொறுப்பேற்றார். புதுச்சேரி ரோடியர் மில் திடலில் பிரம்மாண்ட மாநாட்டையும் நடத்தினார். கட்சி தொடங்கிய 2 மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியையும் பிடித்து சாதனை படைத்தது. முதலமைச்சராக ரங்கசாமி மீண்டும் பதவியேற்றார். கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மட்டும் நியமிக்கப்பட்டனர். பிற அமைப்புகளுக்கோ தொகுதி வாரியாகவோ கிளைகளிலோ நிர்வாகிகள் யாரும் நியமிக்கப்படவில்லை. இதே நிலைதான் இன்றும் நீடித்து வருகிறது. ஆனால் ஆண்டுதோறும் கட்சியின் ஆண்டு விழா நடக்கும் போது கட்சி கொடி ஏற்றி வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது கட்சியில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடுவார். ஆனால் அது தற்போது வரை காணல் நீராக இருந்து வருகிறது. இது கட்சியில் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஏமாற்றமாகவே இருந்து வருகிறது. கௌரவத்திற்காக கூட ஒரு பதவி இல்லையே என்ற ஏக்கமும் உள்ளது. இதனிடையே புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கை தேர்தலை நோக்கி திரும்பியுள்ளது. தேசிய கட்சியான பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கையில் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரசும் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. அதன்படி கட்சி பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து யோசனை தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் ஆலோசனை கூட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில செயலாளர் NS ஜெயபால் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சியின் அனைத்து அமைப்புகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிப்பது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விரைவில் 30 தொகுதிகளிலும் உள்ள கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்துவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த முறையாவது நமக்கு கட்சியில் பொறுப்புகள் ஏதும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு என்ஆர் காங்கிரசார் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை என கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையொட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உடனமர் பெருந்தேவி தாயார் கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியின் பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள் தங்களின் இல்லங்களில் தளியல் வைத்து பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரியில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. பருவமழை துவங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல்வேறு பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சி காரணமாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது.
இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து மாணவர்களுக்கு முறையான கல்வியை வழங்கிட வழிவகை செய்ய வேண்டும் என பழங்குடியினர் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி பழங்குடியினர் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு சார்பில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு 1% இடஒதுக்கீடு அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே பிராந்தியங்களில் சாதி சான்றிதழ் மூலமாக கல்வி, வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு சில வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்டால் 2001ஆம் ஆண்டுக்கான ஆதாரங்களை கேட்கின்றனர். இதனால் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மாணவர்கள் கல்வி பயில முடியாமல் படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் மாணவர்களின் மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் மேலும் அவர்கள் சென்டாக் போக முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பல ஆண்டுகளாக அதற்கான ஆணையர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாததால் செயல்படாமல் உள்ளது. எனவே முதலமைச்சர் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க அரசு சார்பில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை பயன்படுத்தி 2010ஆம் ஆண்டை வரையறுக்கப்பட்ட ஆண்டாக அறிவிக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சங்க நிர்வாகிகள் சங்க தலைவர், முதன்மை துணைத் தலைவர் புருஷோத்தமன், முதன்மை செயலாளர் செல்வம், கௌரவ தலைவர் சுப்ராயலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கல்வியிலும் வேலை மட்டும் புதுச்சேரி அரசாங்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது புதுச்சேரி உள்ள பழங்குடி பிள்ளைங்கள் ஜாதி சான்று வாங்க போனால் சில ரெவன்யூ அதிகாரிகள் 2001 உங்களோட ஆதரவு இருக்கிற என்று கேட்டு ஜாதி சான்று வழங்க முடியாமல் பிள்ளைக்கு சென்டாக்கு போக முடியாமல் ஒரு அம்பு நிலைக்கு புதிய அரசாங்கம் தள்ளப்படுகிறது. அதனால் மக்கள் முறை பார்த்து சந்தித்து, ஐயா எங்களுக்கு இந்த மாரி நீங்கள் தான் புதுச்சேரி அரசாங்கம் 2010 பேக்வர்ட் இப்போ ஜீவானை அறிவிச்சிங்க. ஆனால் இப்போ சில ரெவன்யூ அதிகாரி 2001 ஆதரவு கேட்குறாங்க. அதனால் பிற்பட்ட ஆணையை அமல்படுத்தி 2001 ஜீவோ ஆர்டர் மாற்றி புதுச்சேரி அரசாங்கம் பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்று கிடைக்க நீங்கள் வழி செய்ய முதல்ல பார்த்து மனு கொடுத்தோம். அவருக்கு முதல்வர் சில விஷயம் நடவடிக்கை சொல்லியிருக்காரு. ஏனென்றால் புதுச்சேரிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறார் முதல்வர் ஐயா அவர்கள். அதே போல் பழங்குடி மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பா நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் அதனால் எங்கள் பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்று வழங்குறதுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து எங்கள் ஒரு ஜீவானை மாற்றி அமைக்க மிக பழங்குடி மக்கள் கூட்டு சார்பாகவும் மற்றும் காட்டுநாய் சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் BSNL அறிமுகம் செய்துள்ள 4G தொழில்நுட்பம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. BSNL நிறுவனம் 25ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. வாகன பேரணியின் போது 4G, FTTH மற்றும் வைஃபை ரோமிங் போன்ற சேவைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வாகன பேரணியை புதுச்சேரி BSNL முதன்மை பொது மேலாளர் திலகவதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அவர் BSNL 4G சேவை அக்டோபர் மாத இறுதிக்குள் புதுச்சேரி முழுவதும் கிடைக்கும் மற்றும் FTTH சலுகைகளை பொதுமக்கள் பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். இந்த பேரணியானது BSNL ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள அலுவலகத்தில் துவங்கி புதுச்சேரியின் பிரதான வீதியான NSC போஸ் வீதி, புஸ்ஸி வீதி, திருவள்ளுவர் சாலை, காமராஜர் சாலை மற்றும் JN சாலை வழியாக சென்று முதன்மை பொது மேலாளர் BSNL அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ரொம்ப ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஸோ இந்த 4G எல்லாரும் உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக மெயினாக இந்த ரேலி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால இந்த ரேலிக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி, சென்னை ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எனவே சில ரயில்கள் பகுதியளவும், சில ரயில்கள் முழுமையாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காக்கிநாடாவிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் அக்டோபர்
அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும். மும்பை தாதரிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை திருக்கோவிலூர் வரை மட்டுமே இயக்கப்படும். புதுச்சேரி சென்னை இடையே நாள்தோறும் காலை 5:35 மணிக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் அக்டோபர் 7, 9, 11 ஆகிய தேதிகளில் முண்டியம்பாக்கம் புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் காலை 6:40 மணிக்கு முண்டியம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். புதுச்சேரியில் இருந்து கச்சிக்கூடா செல்லும் ரயில் அக்டோபர் 7ஆம் தேதி செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு செல்லும். விழுப்புரம் புதுச்சேரி இடையே மாலை 5:25 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயில் அக்டோபர் 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல் புதுச்சேரி விழுப்புரம் இடையே காலை 8:05 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயிலும் அக்டோபர் 7, 9 ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் இணையதளத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஒதுக்கீட்டில் வைச்சாலி 99.86 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார். மொத்தம் 359 பேர் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வருகின்ற 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் கல்லூரி வாரியாக முதுநிலை மருத்துவம் சார்ந்த படிப்புகளும் மருத்துவம் சாராத படிப்புகளுக்கு உள்ள இடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி ஒட்டுமொத்தமாக 370 இடங்கள் உள்ளது. இதில் அரசு ஒதுக்கீடாக 186 இடங்களும் நிர்வாக ஒதுக்கீடாக 156 இடங்களும் அகில இந்திய ஒதுக்கீடாக 28 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிஃபார்ம், பிஎஸ்சி மேலாண்மை, தோட்டக்கலை ஆகிய படிப்புகளுக்கான ஆன்லைன் இறுதிக்கட்ட கலந்தாய்வுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இடம் கிடைத்த மாணவர்கள் வருகிற 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். ஒலக்கூர் முத்தாலம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் கருடாழ்வார், வராகியம்மன், மாரியம்மன், ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ ராமானுஜர், ராகவேந்திரா போன்ற சிலைகள் பொதுமக்களை மிகவும் கவர்ந்தது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்க மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டி புதுச்சேரி மாநில ரஜினி மன்றத்தினர் மற்றும் ரசிகர்கள் தீச்சட்டி ஏந்தி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகர்கள் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர். இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாநில செயலாளர் பிரபாகர், இணை செயலாளர் ஜோதிகுமார், துணை செயலாளர் கோபி, ரமேஷ், கலை, கதிரவன், மோகன், ஆன்மீக நற்பணி மன்ற தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் உள்ளிட்ட ரஜினி ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7120 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1000 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.